சர்க்கரை நோயாளிகள் வந்து நோன்பு வைக்கலாமா? சரி, வாங்க பார்ப்போம். ஐம் டாக்டர் செல்வசுந்தமிழ் செல்வன், அறநாயிலிருந்து. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து நோன்பு வைக்கிறது சேஃப் இல்லை. அது யார் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் போடுறவங்க, சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை அவங்க உள்ளவங்க, இவங்கெல்லாம் வைக்கணும்னா கூட உரிய ஆலோசனைப்படி டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் வைக்கிறது நல்லது. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வந்து ரெண்டு இது, அதாவது டைப் 2 இருக்கு. இதில் வந்து ஹைப்போ ஹைப்பர் இருக்கும். இந்த ஹைப்போ வந்து கம்மியாக இருக்கும், ஹைப்பர் வந்து அதிகமாக இருக்கும். இதில் சிம்டம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, தலை சுத்தல் அதிகமாக இருக்கும், மயக்கம் வரும், படபடப்பு வரும், வேர்த்து கொட்டும், அதிகமான தாகம் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து அப்படி இருந்துச்சுன்னா நோன்பை வந்து பிரிக்கிறது நல்லது. நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. சுகர் லெவல் வந்து 70 கீழே உள்ளவங்களும் 300க்கு மேலே உள்ளவங்களும் நோன்பு வைக்கிறது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமாம், அதுதான் ஆரோக்கிய உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் சகருக்கு நீங்கள் வந்து நல்லா ஃபைபர், ப்ரோட்டீன் இந்த மாதிரியான சாப்பாடு அதிகமாக எடுத்துங்க. அதிகமாக தண்ணி குடிங்க. நோன்பு திறந்த பிறகு நல்லா தண்ணி குடிங்க. இந்த எண்ணெய் பொரிச்சு இதெல்லாம் குறைச்சிங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் முக்கியம், நோன்பு முக்கியம், அதே நேரம் உங்கள் உடம்பு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.